சமூக சிந்தனையில எங்களுக்கு கொண்டுபட்ட ஒரு குறிக்கோள் இருக்கிறதுனால எல்லா விதத்துலையும் நாங்கள் ஜாயின் ஆகிட்டோம். ஸோ நீங்களும் போல நண்பர்கள் பிடிக்கும் பொழுது ஒரு நல்ல நோக்கத்தோடு இருக்கக்கூடிய நண்பர்களாக தேர்ந்தெடுத்து நண்பர்கள் ஆக்கணுன்றது தான். அதுக்காக தான் இப்போ ஒரு விஷயத்தை நம்ம ஷேர் பண்ணுறோம். ப்ராஜெக்ட்ஸ் செஞ்சுட்டு இருக்கீங்கன்னு கேள்விப்பட்டோம். சரி, எந்த அளவுக்கு செய்திருக்கிறீங்க அப்படின்றத சார் கிட்ட கேட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் என்ன செஞ்சீங்கன்னு கேட்டுட்டு வேற ஏதாவது உங்களுக்கு சப்போர்ட் இருந்ததுன்னா சின்ன ஹெல்ப் செய்யணும், நான் ஹெல்ப் பண்ணலாம்னு சொல்லிட்டு சார்கிட்ட ஆக்சுவலாக இன்னைக்கு எனக்கு ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராம் முடிச்சுட்டு நான் வீட்டுக்கு போயிருக்கலாம். பட் இருந்தாலும் ஏதாவது ஒரு வகையில் அருகாமையில் உள்ள பகுதியாவது நம்ம போய் பார்த்துட்டு அங்கே இருக்கக்கூடிய நம்முடைய ஆசிரியர் நண்பர்களுக்கு ஏதோ ஒரு சின்ன சப்போர்ட், நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு சின்ன சப்போர்ட் செய்தலான்ட்டு 10 நிமிஷம் இன்ட்ராக்ஷன் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் யார் செஞ்சுருக்கீங்க? என்ன செஞ்சிருக்கிறீங்க? என்ன விஷயம் செயல்திட்டத்துல என்ன உங்களுடைய குறிக்கோள் என்ன? இந்த ப்ராஜெக்ட் செஞ்சதுக்கான குறிக்கோள் ஆய்வுல திரும்ப தண்ணீரை ஊற்றி என்ன செஞ்சீங்க? விழிப்புணர்வு ஏற்படுத்தி சில வேலைகளும் சார் வந்து எப்படி சொல்லணும்னு சொல்லி கொடுத்தாங்க. அது வந்து நல்ல மாணவர்களை நல்லா ப்ரெசென்ட் பண்ணுங்க. சரியா? நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணுற உங்கள் ஒர்க்ஸு நீங்கள் நல்லா ப்ரெசென்ட் பண்ணுறீங்கன்னா சாருக்கும் பெரிய பெருமையாக இருக்கும், பள்ளிக்கூடத்துக்கு பெருமை பண்ணுங்கள், நீங்கள் பரிசும் பண்ணி பண்ணுங்கள். சரியா? அதனால் நீங்கள் பசங்க டீமாக சேர்ந்து சக்ஸஸ்ஃபுல்லாக செய்யணும். இதை பார்த்துட்டு ஒரு வாழ்த்து சொல்லி நல்லா செய்யணும். ஓகேவா? தேங்க்யூ. எல்லாருமே ஆய்வுக்குள்ள போய் பார்த்தீங்களா? பார்த்தது இல்லையா? இது வந்து சார் நமக்கு ஆய்வு ஆண்டு நாங்கள் சின்ன வயசுல சின்ன பிள்ளைகளுக்கு விளையாட்டு துணி உத்தரப்பாளையத்துக்கு வருவோம். அப்போ அந்த ஆய்வு வரும்போது நம்ம போயிட்டே உட்காந்து விளையாடிட்டு இப்படிதான் வந்து விளையாட்டு உட்காந்துருக்கோம். ஒரு தண்ணி ஃபுல்லாக இருக்கும், மழையில் தண்ணி ஃபுல்லாகவே இருக்கும். அப்புறம் ஒரு வருஷமா பெரியவனாகியும் நான் வந்து அந்த குழந்தைலாம் பார்த்துருக்கேன். ரொம்ப நாள் ஆசை நம்ம ஆய்வு குழந்தை வந்து இங்கே இருக்கக்கூடிய பெரியவங்களாம் நிறைய பேர் அதை சரி பண்ணுறதுக்கு செஞ்சுருந்தா குழந்தையெல்லாம் செஞ்சுருக்காங்க. ஆனால் பள்ளியில் வந்து ஒரு செயல்திட்டமாக செய்து சார் வந்து மாணவர்களை வழிகாட்டி அந்த ஆய்வுக்கு ப்ராஜெக்டாக எடுத்து செய்யறது வந்து நம்ம புதுச்சேரிக்கு இருக்குங்க. உத்தரப்பிரதேசம் தான் இருக்குது. அது ஒரு வரலாற்று குளம். ஸோ அது சம்பந்தமாக ஒரு செயல்பாடு செய்யும்பொழுது சின்ன செயல்பாடாக இருந்தாலும் சரி, பெரிய செயல்பாடாக இருந்தாலும் சரி, அதை வந்து நம்ம போகணும், அதை எண்ணி பெருமைப்படணும். ஸோ ஹவ் டு பி வெரி ப்ரௌட் ஆஃப் திஸ் ப்ராஜெக்ட். அதுக்காக இந்த சங்கத்திட்டத்தை ப்ராஜெக்டை செய்யறதுக்கு ஒத்துழைத்திருக்கக்கூடிய உங்களுக்கு பள்ளியினுடைய தலைமைக்கும் வழிகாட்டிய ஆசிரியர் கணேசன் சார் அவர்களுக்கும் செயல்திட்டத்தை செய்து கொண்டிருக்கக்கூடிய மாணவர்களுக்கும் என்னுடைய சிறப்பாக நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இவங்க மூலம் சார் சொல்லிக் கொடுக்குற ஆக்டிவிட்டிஸ்லாம் செய்யுங்க, நிறைய செய்யுங்க. சார் நிறைய டேலண்டட் பர்சன். சார் சயின்ஸ் சம்பந்தமான காமர்ஸ்லாம் அவங்கள்ட்ட பேசும்போது சில நேரத்தில் என்ன பண்ணுவாங்க, ரியாக்ஷன் மாற்றி பேசுவார். பார்த்துருக்கீங்களா? திடீர்னு வந்து ஏற்குது, திடீர்னு வந்து ஏற்குது. இதெல்லாம் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய மிகப்பெரிய ஒரு விஷயம். ஏற்ற காரணம் பேசுறது எல்லாருக்கும் வந்துடுறது.
சரியா? அவரோட முக பாவனை ஃபேஸ்புக்ல சார் நேரடியாக ஃப்ரெண்ட்ஸு, அது மட்டும் இல்லாமல் ஃபேஸ்புக்ல ஃப்ரெண்ட்ஸு. பல ஆண்டுகளாக ஒரு 2-3 ஆண்டுகள் முன்பாக ஃபேஸ்புக்ல சார் என்ன பண்ணாங்க, ஒவ்வொரு வாரத்துக்கும் ஒரு ஃபேஸ் ரியாக்ஷன் இருக்கு. ஒரு மாதிரி ஸ்மைல் ரியாக்ஷன், ஒரு கோபமான ரியாக்ஷன், ஒரு கிண்டலான ஒரு ரியாக்ஷன், ஒரு குடும்பத்தை உயர்த்தி இருந்து ஒன்று முகபாவனை கொடுப்பாங்க. அந்த முகபாவனை ஒரு ஃபோட்டோவும் ஒரு செய்தி பேசும். நான் ரொம்ப ரசிச்சு கொடுத்தேன் அந்த ஃபேஸஸ். ஸோ நேரடியாக இருக்கிறாங்க. சாருடைய ரியாக்ஷன்ஸ் அப்சர்வ் பண்ணுங்க. சார் சொல்லி ஒரு விஷயத்த காலங்களுக்கு நம்ம உண்மைங்க. அவங்க எப்படி பேசுறாங்க, நம்ம கிட்ட என்ன செய்தியை சொல்றாங்க. இன்னைக்கு இது மாதிரி ஆசிரியர்கள் மிக முதல் குறைவு. மாணவர்களுக்கு பேசக்கூடிய ஆசிரியர்கள் மிக முதல் குறைவு. எவ்வளோ பாட்டு நடத்துவாங்க, படிச்சு எழுதி எக்ஸாம் எழுதி, இது மட்டும்தான். படிக்கிறது எக்ஸாம் எழுதுறது ஒரு பாட்டு, உங்களோட பாட்டு தான் அது. ஆனால் நிறைய விஷயங்களை நம்ம உருவாகி நிறைய விஷயங்களை நம்ம கற்றுக்கணும். நம்மளுடைய பிஹேவியர்ல ஒரு பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட்னு சொல்றாங்க. அந்த பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் யாருக்கிட்ட இருந்து நமக்கு கற்றுக்க முடியும்னா நம்ம ஆசிரியர் கிடைக்கணும். அந்த மாதிரி ஒரு ஆசிரியர் உங்ககிட்ட இருக்கிறாங்க. சார் நிறைய பயன்படுத்துங்க. சரியா? சார் நிறைய ட்ராமாஸ் சூப்பராக எழுதுவாங்க. சயின்ஸ் ஆர்டிகல்ஸ் நிறைய எழுதுவாங்க. இதெல்லாம் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம். யாருக்கிட்ட இருந்தாலும் நம்ம எங்கே போனாலும் ஒரு விஷயத்தை கற்றுக்கணும், லேர்ன் பண்ணணும். அதன் மூலமாக நம்ம கற்றுக்கிட்டு பல விஷயங்கள் நம்மளும் செய்ய முடியும். ஸோ எல்லாருக்கும் வெற்றி பெற வாழ்க்கை. என்ன செய்யுது? தண்ணியை சுத்தம் செய்யறது நிறைய இடத்துல போயிருப்பாங்க. இது போல ஒரு காமௌண்ட் இருக்கு, அங்க தண்ணி நாங்கள் ஃபில்டர் பண்ணி பெரிய அது நாங்கள் ஃபில்டர் பண்ணிட்டாங்க. அது நல்ல ரிசல்ட். தண்ணி கீழே நம்ம தேட்டர் அதோட சாலை கொஞ்சம் கூட சேர்ந்து, ஆனால் மேலே தூசி அதெல்லாம் ஆசிரியர் அந்த அந்த தண்ணி நம்ம குடிக்கலாம் போது இல்லை வேற எதுவும் அந்த பயன்பாடு கொண்டு போகலாம். நம்ம தண்ணியை நம்ம குடிக்கலாமா? குடிக்க முடியுமா? அது குடிக்க முடியும். வேற எதுவும் பண்ணிக்கலாம். செடிகள் அல்லது வேற ஏதாவது வாஷிங் பர்பஸ். ஸோ இந்த விஷயம் நீங்கள் சொல்லியிருக்கீங்கன்னா ஃப்ரெஷ் வாட்டர் கார்டனிங்ஸ். ஒரு குளத்தை உங்கள் நீரை எப்படி தூய்மைப்படுத்துறது, அது பல ஃபில்ட்ரேஷன் மெத்தட்ஸ் எப்படி ஃபில்ட்ரேஷன் பண்ணலாம்ட்டு அது சார் சொல்லி கொடுத்தோன்னா அந்த மெத்தட் படி நம்ம தேட்டால் நோட்டியை பயன்படுத்துறாங்க. அந்த தேட்டால் நோட்டுன்றது ஒரு இயற்கையான ஒரு பொருள் தானே. இன்னைக்கு ஆர்ஓ வாட்டர் இல்லாமல் பயன்படுத்துறாங்களா? இன்னைக்கு ஆர்ஓ வாட்டர் குடிக்கிறீங்களா? ஸ்கூலில் 3 பைப் வச்சு ஃபில்டர்ஸ் போட்டு இல்லை அதில் நிறைய கெமிக்கல்ஸ்லாம் ஆட் பண்ணுறாங்க. ஃபில்ட்ரேஷனுக்கு கார்பன்லாம் யூஸ் பண்ணுறாங்க. இப்படி செலவு அதிகமாக ஆகுது. ஸோ இருக்கக்கூடிய தண்ணீரை இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழல் தண்ணீர் பற்றாக்குறை ஏற்படக்கூடிய ஒரு பற்றாக்குறை. அப்போ உலக அளவில் பார்த்தீங்கன்னா தண்ணீர் பற்றாக்குறையால் உலக போரே வரும்னு சொல்லிட்டு செய்தித்தாள்கள் கரெக்டு தானே? ராஜஸ்தான்லாம் போனீங்கன்னா நமக்கு தண்ணி ஜாலியாக வாங்கி நம்ம லைட்டாக தள்ளிவிட்டு ஜாலியாக கழுவுறோம், காலை கழுவுறோம், தண்ணி ஜாலியாக வாஷ் பண்ணிட்டு இருக்கோம். தண்ணி குளிக்கிறதுக்கு வீட்டில் ஜாலியாக ஒரு பெரிய பக்கெட்டில் தண்ணியை குளிக்கிறோம். நிறைய தண்ணீரை வேஸ்ட் பண்ணுறோம். இல்லை உண்மை தானே? எண்ணெய் உட்கொண்டு எண்ணெய் சேர்த்துக்கு தான் நான் சொல்கிறேன். நீங்கள் மட்டும் இல்லை, நான் மட்டும் இல்லை, எல்லாருமே என்ன செய்யணும், தண்ணீரை ஏதாவது வகையில் வேஸ்ட் பண்ணுறோம். இப்போ சார் நாங்களாம் எங்களுக்கு இம்பார்ட்டன்ஸ் தெரியும். அதெல்லாம் முடிந்த வரைக்கும் வேஸ்ட் பண்ணுறதை குறைச்சிக்கணும். இப்போ நீங்கள் பிள்ளைகள் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, விளையாட்டு தரமாக தான் இருப்பீங்க. அந்த உணர்வுகள் இல்லாமல் நம்ம மெச்சூரிட்டி இல்லாமல் இருப்பீங்க. ஆனால் ஒரு சில மாணவர்கள் தண்ணீரை சேமிக்கக்கூடிய பழக்கம். ஆனால் உங்கள் மாதிரி மற்ற மாணவர்கள் தண்ணீரை வேஸ்ட் பண்ணும்போது நீங்கள் சொல்லலாம், அந்த பிள்ளைங்களுக்கு சொல்லலாம், தண்ணீரை சேமிங்க. ஏன்னா ராஜஸ்தானில் பார்த்தீங்கன்னா தண்ணி எடுக்கிறதுக்காக 5-12 கிலோமீட்டர் நடந்து போகிற பெண்மணிகள். அது ஒரு படங்கள்லாம் இருக்கும், கூகுளில் போட்டு எதிர்த்து பாருங்க. ராஜஸ்தானில் வாட்டர் பாட்ஸ் போடுங்க. நிறைய லேடிஸு யூரோப் பில்டிங்
இந்த தர இருக்குல்ல, அதுக்கும் மேல 2ஆம் மாடி இருக்குதா, அந்த உயரத்துக்கு குரங்கு அடிக்கிட்டு நடந்து போவாங்க ராஜஸ்தான் தண்ணீர் எடுத்து. அந்த மாதிரி பிக்சர்ஸ்லாம் இருக்குது. தண்ணி எடுக்கிறதுக்கு எங்கேயோ ஒரு கிணறுக்கு போகணும், 12 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டர் நடந்து போய் தண்ணி எடுப்பாங்க. எந்த மாதிரியான தண்ணி எடுக்கிறது சண்டை வரும்னா, கலங்கலான தண்ணி, குளத்துல கலங்கி இருக்கிற தண்ணி, அந்த மாதிரி தண்ணி தான் அங்கே கிடைக்கும். அந்த தண்ணியை புஷ்பம் தான் அவங்க குடிக்கிறதுக்காக அவ்வளவு சண்டைகள் நடக்கும். ஏன்னா அது ராஜஸ்தானில் மழை பெய்யாது, மழை பெய்யும் போது தண்ணீர் சேமிச்சாகும். அதுக்காக ராஜேந்திர சிங் வாட்டர் மேன் ஆஃப் இந்தியா பாடப்பட்டு இருக்கிறாங்க. அவர் வந்து என்ன பண்ணிருக்காரு, குளங்களை விளைச்சி வச்சுன்னா ஜொட்டாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சின்ன சின்ன பள்ளத்தை வெட்டி தண்ணீரை வந்து சேமிச்சு குடிக்கிறதுக்கு பயன்படுத்துறாங்க. நீர் சேமிப்புக்காக நம்முடைய முன்னோர்கள் இருக்காங்க. குளங்கள், ஆறுகள், ஏரிகள் வெட்டி தண்ணீர் சேமிக்கிறதுக்கு பண்ணிருக்காங்க. நம்ம வந்து முன்னோர்கள் செய்யற மாதிரி குளங்களையும் ஏரிகளும் வெட்ட தேவைதான், நோண்ட தேவை. இருக்கிற குளங்கள் என்ன செய்யணும், சுத்தப்படுத்தி பாதுகாப்பு. அந்த விழிப்புணர்வு வேலையெல்லாம் இந்த இன்னைக்கு டீச்சர்ஸ் சொல்லிக் கொடுக்குறதுனா நாளைக்கு நீங்க செய்ய முடியாது. எப்படி செய்யணும்னு தெரியாது, அதை எப்படி பண்ணணும்னு தெரியாது. நம்ம முன்னோர்களா அதெல்லாம் ப்ராக்டிஸாவே வச்சிருந்தாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம படிக்கிறோம். ஆனா பிறகு நம்ம சந்ததிக்கு தண்ணி வேணும்னா மோட்டிவேட் பண்ணி ப்ராஜெக்ட்ஸை செஞ்சிருக்காங்க. ரொம்ப நன்றி சந்திச்சதுல. மிகப்பெரிய மகிழ்ச்சி எனக்கு நீங்கள் பார்த்ததுல, ப்ராஜெக்ட் செய்திருக்காங்கன்றதை நம்ம கேட்டுருக்கோம். உங்களை மீண்டும் சந்திக்கிறோம். உங்களை மீண்டும் சந்திப்போம். வீடியோ கான்ஃபரன்சிங் நடக்கும். இந்த ப்ராஜெக்ட் செய்யறாங்கன்னு சொல்லிங்க. இவங்க ஸ்டார்ட் போட்டு எங்கே விடுவாங்க, கல்வித்துறைக்கு வருவாங்க. இவங்க வந்து லைவ் வீடியோ கான்ஃபரன்ஸில் ஃபேன்ஸ் வந்து பேசுவாங்க. ப்ரொபோசர்ஸ்லாம் இவங்க செஞ்ச ப்ராஜெக்ட் செஞ்சு கமெண்ட் பண்ணி பேசிட்டு உங்க ப்ராஜெக்ட்ஸ் வின் பண்ணுச்சுன்னா அதை அனௌன்ஸ் பண்ணுவாங்க. அதுக்காக மாணவர்கள் அங்கே வர போகிறாங்க. கல்வித்துறை இயக்குநர் இருப்பாங்க, நிறைய அதிகாரிகளை சந்திச்சு அவங்க பயிர் சொன்னீங்கன்னா இதுக்கெல்லாம் அதுக்கு வேலை செய்யறது யார் அடி விழுந்து வீடு கட்டணும்னா வீடு போய் சந்தோஷமா வாங்கணும்னா பேஸ்மெண்ட் இருக்காருல்ல, கலக்காலம் போட்டு கட்டணும். அந்த கலக்கால பேஸ்மெண்ட் அதெல்லாம் வந்து சார் கட்டிட்டு இருக்காங்க. யாருக்காருன்னா நீங்க தான் வீடை கொண்டு வரணும். இதுக்காக வீடு இருக்கணும். சரியா, நல்லா பசங்க வந்து 4 பேர்